சென்னை ஆர்கே நகரில் பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடைய இளைஞரை மர்ம நபர்கள் வெட்டி கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்கே நகரில் உள்ள சிவாஜி நகரில் வசித்து வந்த லொட்டை என்கிற ஆனந்த் மீது 13 கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. நேற்று அவருடைய மனைவி ரோஜா அருகில் உள்ள கடைக்கு சென்ற நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த மர்ம கும்பல் ஆனந்தை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. அடறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது ஆனந்த் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து வந்த ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். 3 மாத கர்ப்பிணியாக இருக்கும் மனைவி ரோஜா கணவர் இறந்து கிடப்பதை பார்த்து கதறி எழுத காட்சி சோகத்தை ஏற்படுத்தியது. எங்கள் அக்கா பையனை தான் வெட்டிட்டாங்க. அது அவன் எந்த பிரச்சனையிலும் இன்வால்வ் இல்லை. அது இன்வால்வ் இல்லைன்னு ஸ்டேஷனில் போய் சொல்லிட்டான். சொல்லிடுறதுக்கு அப்புறமும் இவங்க என்ன செஞ்சாங்க, அவனை வெட்டிட்டாங்க. திருப்பியும் இவன் எங்கே தம்பிக்காரன் இவனை வெட்டிட போகிறாங்கன்ட்டு இவனை இன்னைக்கு ஒரு 3 மாதம் கழிச்சு இவனை வெட்டிட்டாங்க. இப்போ அவன் இறந்துட்டான். என்ன காரணம்னா ஒன்றுமே இல்லை சார். ஆள் தெரியாத அவங்க செய்கிறாங்க. இது எந்த பிரச்சனையுமே இல்லை. இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. மின்விரோதமும் இல்லை. நாங்கள் கேட்டுட்டோம் எதனா மின்விரோதமானு. ஆனால் எங்கள் அக்கா பையன் பெரியவன் ஸ்டேஷனில் கூட போய் சொல்லலாம், சார் கேஸுக்கும் எனக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை, நான் இல்லை அப்படின்னு சொல்லி கூட அவன் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போல். அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்காத விட்டதுனால தான் இன்னைக்கு சின்னவனை வெட்டிட்டாங்க. இதுக்கு ஒரு தீர்வு அவனுங்களுக்கு சரியான தண்டனை தரணும். அதுக்கு நீங்கள் தான் எதனா ஏற்பாடு பண்ணணும். இந்த மாதிரி இன்னும் எல்லார் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது இல்லைங்களா. இன்னைக்கு எங்கள் அக்கா பையன் இறந்துட்டான். எங்களுக்கு எவ்வளோ ஆதங்கம் இருக்கும். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. அவன் 3 மாசமாக இருக்கா. எவ்வளோ ஆதங்கம் இருக்கும். அவனுங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும். அதை அதிகாரி செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்க ஒய்ஃபோட தம்பிக்கு தான் தெரியும். அவன் தான் ஸ்பாட்டில் இருந்தான். அவங்க 10 பேராக தான் வந்தாங்க. வீட்டுக்குள்ளே பூந்து கதவெல்லாம் உடச்சி ரத்தம் ஆறு மாதிரி ஓடுது சார். எல்லா இடமும் வீடு ஃபுல்லாக அவன் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கான். பாத்ரூமில் வச்சு வெட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போய் கதவெல்லாம் உடச்சி போட்டாங்க. ரோடெல்லாம் ரத்தம். அவங்க இந்த தெருவில் இருக்கிறவங்க பசங்க, இந்த நகரில் இருக்கிற பசங்க. அப்புறமா நேதாஜி நகரில் ஏரியா அதுதான் சார், நேதாஜி நகர். இந்த தெருவில் கோட்ரஸ் பசங்க. பேர் எனக்கு தெரியாது சார், பையனுக்கு தான் தெரியும். இது சிவாஜி நகர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.